என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பக்கத்து வீட்டில் ஒரு நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 4 lakhsக்கு என்னமோ வந்து வீடு வாங்கினாங்க. இப்போல்லாம் வாங்க முடியாது, இடமே இப்போ வந்து 3 கோடி ஆகுது. அது வாங்கினாங்க. அது என்னென்னா, அந்த கணவனாருக்கு ஒரு 75 வயசு இருக்கும், அந்த பொம்பளைக்கு ஒரு 70 வயசு இருக்கும். வந்து 1 வருஷம் வரைக்கும் எனக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர். என்ன செய்வாங்கன்னா, வேலைக்காரையை விட்டு சரவண் மைடை விட்டு வெளியில் பெருக்க சொல்லி குப்பையை கொண்டாந்து எங்கள் வீட்டுக்கு கீழே இந்த இடத்துல கொட்டிட வேண்டியது. அப்புறம் வந்து இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டாந்து இங்கே கூட்டிகிட்டு பெருக்கிட்டு போயிட வேண்டியது. அப்புறம் இந்த சைடில் இருக்க இப்போவும் அது நடந்துகிட்ருக்குன்னு வச்சிங்க. நல்லா 5 மணிக்கெலாம் எஞ்சி திருப்பித்தனமாக அந்த சைடில் இந்த சைடில் இருக்க பூவெல்லாம் பறிச்சிக்க வேண்டியது. அது இன்னை வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதில் ஹைலைட் என்னென்னா, ரெயின் ஹார்வெஸ்ட்டுக்கு ஒரு முன்னாடி வீட்டுக்கு வெளியில் ஒரு இது கட்டியிருந்தோம். இந்த சிங்கில் வந்து அது ரெயினுக்குன்னு சொன்னோம். அது ஒரு கும்பல் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காருல, ஒரு வீட்லையும் 25 பேர் 30 பேர் இருப்பாங்க. 100 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க அந்த வீட்டில். ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டான், அந்த கிழவன் நான் ஊருக்கு போகிற டைமை பார்த்து அந்த ட்ரைனேஜ் தண்ணியை வந்து எங்களோட அந்த ரெயின் வாட்டர் இதெல்லாம் கலந்தோடனே என்ன ஆச்சுன்னா, வீட்டுக்குள்ளே இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு தண்ணி அப்படியே ஃபுல்லாக. நாங்கள் ஊரில் வந்து பார்க்குறோம், தண்ணி ஏறுது, திருப்பி ட்ரைனேஜ் அந்த இதுக்குள்ளே போகுது. ரொம்ப ஒரு வாரம் ரொம்ப மென்டல் டார்ச்சர். எப்படின்னா, ட்ரைனேஜ் தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே சைடில் நின்னா எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டம். நானும் வாய்க்கு வந்து திட்டி அந்த பொம்பளையும் அவனையும், எனக்கு என்னமோ ஹிந்தி வராது, அதுங்களுக்கு என்னமோ தெலுங்கு வராதுன்னு ட்ராமா பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு வாரம் திட்டி அப்புறம் அவங்க ஆளை கூப்பிட்டு சரி பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஒரு வாரம் ஆச்சு. அது இவ்வளோ கஷ்டம் கொடுத்ததுனால அதுங்க முகரக்கட்டையாக நான் பார்க்க மாட்டேன். அந்த பக்கமே திரும்ப அதுங்க தான் நம்ம மூஞ்சை பார்த்துக்கிட்டு நம்ம எப்போ திட்டுத்தனமாக பூ பறிக்கலாம், இந்த வீட்டில் இவங்க எப்போ தூங்குவாங்க, எப்போ எழுந்திரிப்பாங்க, இவங்க எப்போ ஊருக்கு போவாங்க, திட்டுத்தனமாக பூ பறிக்கலான்னு இருக்குங்களே வழி. எனக்கு அதுங்க மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அது மாதிரியே இருந்துகிட்டு இருந்ததுங்க. அப்போ இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அதுங்களுக்கு என்ன நினச்சிதுங்களோ தெரில. நான் நிறைய தடவை சொன்னேன் கூட அந்த கிழவங்கிட்ட, என்றைக்காவது உங்கள் முகரக்கட்டையை நான் பார்த்தேன்னா, இல்லை உங்கள்கிட்ட பேச நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் எங்கள் வீட்டில் குப்பையை கொட்டுறீங்க, நீங்கள் தான் ட்ரைனேஜ் தண்ணியை கலக்குறீங்க, நீங்கள் தான் பூ பறிக்கிறீங்க, நான் உங்கள் மூஞ்சியே பார்க்கலையா, அப்படி என் மேலே இவ்வளவு காண்டு எதுக்குன்னு கூட கேட்டேன். அதாவது என்ன நினச்சாங்களோ தெரியல. இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த ஆள் வந்து கொஞ்சம் பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கான் எங்கள் வீட்டுக்கிட்ட. அப்பயும் நான் பேச மாட்டேன். அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கே காயத்தை ஈஸியாக மறக்க முடியாது. எந்த ஒரு காயத்தையும் காயப்பட்டாங்கன்னா அது ஒன்றும் மன்னிக்கிற மனசும் வராது, மறக்கிற மனசும் வராது. அதனால் வந்து எனக்கு வந்து அது மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டதுனால நான் பேசுகிறதில்ல. எனக்கு இந்த தலை சுற்றல் இருக்குது அப்படிங்கும்போது எங்கள் வீட்டுக்காரும் அந்த கவர்னரும் நேற்று மெட்ரோ ட்ரெயினில் மீட் பண்ணிட்டாங்களாம். இப்போ இங்கே வெளில போயிட்டு வந்தப்போ அப்போ என்னாச்சு, உன் பொண்ணாட்டி கழுத்தில் காலர் போட்டுருக்கேன், இதுமாதிரி தலை சுற்றல், எந்திரிக்க முடியல அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னதுக்கு அந்த கணவன் சொல்லியிருக்கான், அதாவது இந்த கொய்யாப்பழம் இருக்குல்ல, அதில் 2ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஓமம் இருக்குல்ல, அதை உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி அதை மூடி அதை மண்ணுக்குள்ளே ஒரு நைட்டு புதைச்சி வச்சுட்டு காலையில் எழுஞ்சி கழுவிட்டு சாப்பிட்டா இந்த வலி சரியாயிடும்னு சொன்னானோ. ஆஹா, இப்படி ஒரு மருந்து இருக்கா, எனக்கு தெரியல. அது அவங்க அம்மாவுக்கு அப்படி இருந்து தான். அந்த கிழவனுக்கு 75 வயசு இருக்கும். அவங்க அம்மா இருக்காங்களா செத்து போயிட்டாங்களே தெரில. செத்து போயிருப்பாங்க. அவங்க இருந்தப்போ உயிரோடு இருந்தப்போ அது மாதிரி ஆச்சு போல இருக்குது. அது கொடுத்ததெல்லாம் சரியாயிடுச்சு, அது மாதிரி சரி பண்ணி பாருங்கன்னு சொன்னாப்புல. நம்ம இந்த கிழவன் சங்கதியை விடுங்க. பொதுவாக யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வயசானவங்கள பார்த்தா ஒதுங்கி போகிறாங்க. பெருசு அதுக்கு கிடக்குது, பெருசு பழக்கதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அவாய்ட் பண்ணுறாங்க. அது அவாய்ட் பண்ணுறதுனால வர்ற நஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த வாழ்க்கையில் இருக்க அனுபவ அறிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். அதனால் வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து வயசானவங்களோட கொஞ்சம் அப்பப்போ பேச்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்க பெரியவங்க, முக்கியமாக வீட்டில் இருக்க பெரியவங்க, வெளியில் கூட போக வேண்டியதில்லை. வீட்டில் எல்லார் வீட்லேயும் சொந்தக்காரங்க, தாத்தா பாட்டி யாரோ இருப்பாங்க. சாத்து பாட்டி இல்லாட்டினா கூட சொந்தக்காரங்களே யாராவது வயசானவங்க இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் டெய்லி அவங்கள்ட்ட ஸ்பெண்ட் பண்ணி பேசி பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்குவாங்க, அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்களோட அனுபவங்களை நம்மளுக்கு சொல்லுவாங்க. அந்த அனுபவங்கிறது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு புக்லேயும் இருக்காது. அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.